அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளை புரட்டாசி பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். அதுவும் புரட்டாசி முதல் நாளை நமக்கு இந்த பௌர்ணமி திதி வந்திருக்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட நாளை பெருமாளுடைய மாதத்தில் பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கிற மாதிரி சத்யநாராயண விரதக்கதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். பெருமாளை வழிபடுறதுக்கும் பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் தான். நம்ம அந்த புரட்டாசி மாதத்தில் எந்த ஒரு நாள் நம்ம வணங்கினாலுமே நமக்கு முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். நம்முடைய பூர்வ ஜென்ம அந்த பாவங்கள்லாம் போய் நமக்கு நல்ல புண்ணியங்கள் மோட்சம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதமானது நமக்கு நாளை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியோடு பிறக்குது. நாளை முதல் நாளே நமக்கு பௌர்ணமி வந்திருக்குது கூடுதலான ஒரு விசேஷம். ஏன்னா பௌர்ணமியில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாகவே வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஏற்றம் வேணும், நமக்கு நல்ல ஒரு நல்ல ஒன்றா சொல்லுவாங்க, குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே கிடைக்கணும்னா சத்யநாராயண பூஜையை வழிபடுறது வழக்கம். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்துடைய முதல் நாளே பௌர்ணமி வந்திருக்க அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்யறதுங்கிறது அவ்வளோ ஒரு உயர்வான பலன்கள் தருங்கிறத நம்ம வார்த்தையால் சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். பெருமாள் நமக்கு எத்தனையோ ரூபத்தில் நமக்கு அருள் புரிகிறார். இதில் சத்யநாராயண ரூபங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு ரூபம். எதற்காக திருப்பி திருப்பி நம்ம இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு வேண்டுதல் வச்சு அது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீபமாக இருக்கட்டும், ஒரு ஸ்லோகமாக இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த நம்ம சத்யநாராயண அந்த பூஜை விரதம் மட்டும் என்னன்னா, நமக்கு ஒரு காரியம் நீங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சுவாமிக்கே நன்றி தெரிவிக்கிற விதமாக இந்த ஒரு பூஜைகள் பண்ணுறோம். அப்படிப்பட்ட இந்த அதிவிசேஷமான பூஜையை எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருடைய சூழலும் வேறு மாதிரி இருக்குது. அதனால் சில குடும்பங்களில் சுப காரியங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி கோவிலில் இது மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல மட்டும்தான் சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இந்த பூஜையோட முழு பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பூஜையோட விரதக்கதை, இந்த விரதக்கதையை யார் ஒருத்தங்க கேட்குறீங்களோ அவங்க கேட்டவங்களுடைய நிச்சயமாக அவங்களுடைய தலைமுறை கூட அந்த பூஜையோட பலனை பெறுமா. நம்முடைய ஆத்மாக்கள் எத்தனை பிறப்பு எடுத்தாலுமே அந்த ஆத்மாக்கள் கூட சத்யநாராயண பூஜை அந்த பலனை அனுபவிக்கும்னு சொல்லப்பட்டுள்ள ஒரு ஐதீகம். அதனால் இந்த பூஜை செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் மனசு வருத்தப்பட வேணாம். நீங்கள் ஆத்மார்த்தமாக நாளைய தினம் சுவாமிக்கு ஒரு நெய் விளக்கோ நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் பூஜை அறையில் ஏற்றிட்டு உங்களுடைய மனசில் நாராயணா எனக்கு இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடு, இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கணுமா அப்படின்னு நீங்கள் நல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு இந்த விரதக்கதையை கண்டிப்பாக கேளுங்க. நிச்சயம் அதுவும் பெருமாளுடைய மாதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த கதையை நிச்சயமாக கேளுங்க. கேட்டவங்களுடைய எந்தவித பிரச்சனைகள் எந்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சாக்ஷாத் பெருமாளே உங்களுக்கு நிச்சயமாக அதை சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த விரதக்கதை இப்போ பார்க்கலாம். மொத்தம் 5 அத்தியாயம். முதல் அத்தியாயம். ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் சவுனகாதி முனிவர்கள் சுத பௌராணிகரை விரும்பும் பழத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர். சுதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்லுவதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூவுலகம் சென்றார். அங்கு துன்புற்ற மக்களை கண்டார். இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார். மகாவிஷ்ணுவும் நாரதரிடம், நாரதா கேள், ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, நெய், பால், சர்க்கரை, பக்ஷ்ண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்தணரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணையை அளித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் கண்கூடாக பயனளிக்க வல்லதாம் என்று கூறினார். 2வது அத்தியாயம். சுதர் கூறுகிறார், அழகிய காசி நாட்டில் ஏழை அந்தணன் ஒருவன் பசி தாகத்தால் அலைந்து கொண்டு இருந்தான். பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல வேடம் பூண்டு அவனிடம் பரிவுடன், நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார். பிக்ஷை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான். அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார். அந்தணனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிக்ஷைக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான். அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துன்பம் நீங்கியது, செல்வந்தன் ஆனான்.
பின்னர் இதை விடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான். அந்தணன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விறகு வெட்டி ஒருவன் தெரு தெருவாய் விறகு வெற்று கொண்டு இருந்தான். தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான். பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தன. பக்தியுடன் உண்டான். அந்தணரிடம் பூஜை பற்றி விவரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்ய போவதாக கூறினான். மறுநாள் விறகு விற்க சென்றபோது அனைத்தும் விற்றுவிட்டன. சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலன் இது என மகிழ்ந்தான். அவனும் அப்பூஜை செய்து செல்வந்தன் ஆனான். முக்தி அடைந்தான். 3வது அத்தியாய சாரம். சுதர் மேலும் கூறுகிறார். உல்காமுகன் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான். அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என கேட்டான். சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான். வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான். அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னாள். தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்வதாக கூறினான். அவளுக்கு திருமணமும் ஆயிற்று. வணிகன் பூஜையை மறந்தே போனான். ஒருமுறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான். பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவன் தவறை அவனுக்கு உணர்த்த எண்ணி அவனுக்கு சற்றே துன்பம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அரசனை காணச் சென்று அங்கு தங்கினான். அங்கு திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலருக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான். அந்த திருடர்களை பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இந்த இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அரசன் இவ்விருவரையும் சிறையில் அடைத்தான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடமுள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர். மகள் ஒரு நாள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டாள். பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவளும் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். 4ஆம் அத்தியாயம். வணிகன் சான்றோருக்கு தட்சணை தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான். சிறிது தொலைவு சென்றதும் சத்யநாராயணர் ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார். அவனும் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணி அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான். அவ்வாறே ஆகுக என்று கூறி பகவானும் சிறிது தள்ளி சென்று நின்றார். ஓடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான். அப்போது அவனது மருமகன், இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான். வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார். பின்னர் அவன் நகருக்கு சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது அவன் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர். அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். அவரின் இந்த தவற்றை அவனுக்கு உணர்த்த எண்ணிய பகவான் மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர். மகள் தனது கணவரது பாதரட்சை கையில் எடுத்துக்கொண்டு தானும் கணவன் போல நீரில் மூழ்கிவிட எத்தனித்தாள். வணிகன் அச்சமயம் பூஜை செய்து நேர்ந்து கொண்டான். அச்சமயம் இறைவன் அசரீரியாய் கூறினார், வணிகனே, உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். இது பெரும் அபச்சாரம். இவள் அதை உண்ட பின் தன் கணவனை காண்பாள் என்றார். அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேலே வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள். 5வது அத்தியாயம். துங்கவஜன் என்னும் அரசன் ஒருமுறை காட்டிற்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிவிட்டு ஓர் ஆலமரத்தின் அடியில் வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல மக்கள் சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தி சிரத்தையுடன் செய்து பூஜை முடித்ததும் அரசன் என்பதால் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர். அரசன் அதை மதிக்கவில்லை. இடையர்கள் தந்ததை தான் புசிப்பதா என்று எண்ணி அதை புசிக்கவில்லை. உதாசீனம் செய்தான். உடனே அவனுடைய 100 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய சொத்து அழிந்து போயிற்று. உடனே தான் செய்த தவற்றை உணர்ந்தான். உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அப்பூஜை செய்யலானான். சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான். சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் செய்பவன் பகவானின் அருள் பெறுவான். ஏழ்மை விலகும். அநியாயமாய் சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான். பயம் நீங்கும். விரும்பிய எல்லாமே கிடைக்கும். சந்தேகமே இல்லை. கலியுகத்தில் விசேஷ பலன்களை தரவல்லது இது. இந்த கதையை படிப்பவரது பாவங்கள் நீங்கும். இந்த பூஜை செய்த அந்தனர் மறுபிறப்பில்
குசீலராக பிறந்து கிருஷ்ணனுடைய அருள் பெற்றார். விறகு விற்பவன் குஹ பெருமானாக பிறந்து ராமனுடைய அருளுக்கு பாத்திரமானான். உல்காமுகன் தசரதனாக பிறந்து ரங்கநாதருடைய திவ்ய கடாட்சம் பெற்று முக்தி அடைந்தார். வணிகன் மோரத்வஜனாக பிறந்து தன் உடலில் பற்றின்றி பிராமணனுக்கு தன் சதையை அரித்து தந்து மோட்சம் அடைந்தான். துங்கத்வஜன் நான்முகனானான். இதுதாங்க அந்த விரதக்கதை. இந்த விரதக்கதையை யார் ஒருத்தங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பூஜை செய்ததன் முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். பெருமாளுடைய மாதத்தில் நீங்கள் பெருமாள் கிட்ட உங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ நாளைய தினம், அது முழு பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்கும் வரங்களை கேட்டபடியே நம்முடைய நாராயண பெருமாள் கொடுத்து விடுவார். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கதை, கண்டிப்பாக கேளுங்கள். பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.